எல்லாருக்கும் வணக்கம். Thank you press and media for coming and supporting us. Special thanks to Bhagiraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupalla is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க, எல்லோரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்க எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சாருடைய வாய்ஸு, ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படி தான் ஸ்ரீகாந்த் தேவா பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றாக இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். அப்போது வந்து போனோன்னே 25,000 கட்ட சொல்லிட்டாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அந்த மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க, காசு போயிடுச்சு. இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போது உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமான்னு தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து
நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களே ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது. அதனால் எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிவிடுங்க அப்படின்னுவார். அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்தி வந்து இந்த கதையை சொல்கிறப்போ சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தானே இந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாத்தோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செம்மையாக இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார். இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா, சார் இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்வாங்க. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி 11 ஆச்சு, நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வி வரையா உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார், இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார், அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அவர் கவனிச்சிங்களா எல்லோரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய
தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன். இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? திருப்பதி நான் படம் முடிச்ச கையோட திருப்பங்கள் வருது இப்போ. சரி, ஓகே. முட்டை போட்டோக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கள் குருநாதர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முழுக்க முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம். எங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் எங்கள் இமயம், எங்களோட காட்ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அதாவது அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவருங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அந்த எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன், எங்கள் சத்தத்தை காணோம். அவர் சொன்னார் எனக்கு இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ-ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார்.
இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார். சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சௌதாம் மணி மேம், சவுண்டு மணின்னு வச்சிருக்கலாம் மேம், உங்களுக்கு வேற லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் அங்கே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ, உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த பீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக வந்து இந்த டைரக்டர், நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லியே ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையினித்திட பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்துல நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க, யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, என்டி டிவி, புதிய தலைமுறையில செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன், நான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு. இந்த சமுதாயத்தில் இப்போ புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தானே செய்திகள் 10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்கள்ல 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி, 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் பலாத்கார குற்றங்கள் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, ஒருத்தரோட காசு வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது புது உருவங்கள், புது புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி
பணம் வந்து இதுல வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளவு பாதிப்புகள், எவ்வளோ பேரு தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கும்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். பிரஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியா சவுத்துல இருந்து நான் போயிருந்தேன், நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி. நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்க வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளா வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலா இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போ அந்த மாதிரி சொல்லி தான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து அங்க மறைமுகமா என் கூட நின்னாரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம். இதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். பிளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸ் ஆறு, பிஜேபி ஆறு, எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானுன்னு இல்லை, யாரா இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்க பணி தொடரணும். அடுத்ததா நான் மேஜரா ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பத்தி சொல்லணும். இந்த படம் தயாரிச்சது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா போட்டோ கொண்டு வந்து அங்க வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னாரு. அப்பா மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சார், இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி அடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்டான ஆளு, அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு மனுஷனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனா ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசரா கன்ஃபார்மா ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனா அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியா வைப்பாரு. நீங்க இந்த படத்துக்குள்ள வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம்ல நிக்கில் திடீர்னு காண போயிட்டாரு, எங்க இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆயிடுன்னு நினைக்கிறாங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமா காஸ்டியூம் மாத்தாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால அவர் காஸ்டியூம் மாத்துறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள்.